ஹாய் மக்களே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படத்தோட மூவி ரிவ்யூ என்ன அப்படின்னா கொலை சேவல். இப்போ வாங்க அந்த வீடியோக்குள்ளே போகலாம். கொலை சேவலுங்கிற படம் நம்ம கலையரசன் தீபா பாலுவை முக்கியமான நடிகர்களாக வச்சு எடுக்கப்பட்ட ஒரு படம். இந்த படம் மே 13, 2026 பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த படத்தோட கதை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு கிராமத்தில் ஒரு ஃபேமிலியில் நம்ம ஹீரோயின் 2 பேருமே இருக்காங்க. 2 பேருமே லவ் மேரேஜ் தான். நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஃபேமிலியை விட்டுட்டு நம்ம ஹீரோவை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணியிருக்காங்க. அவங்க இப்போது நிறைய மாத கர்ப்பிணியாக இருக்காங்க. அவங்க 2 பேருமே ஒரு குலதெய்வ கோயிலுக்கு போகிறாங்க. இந்த கர்ப்பிணி பெண்களை வரம் கொடுக்கறதுக்காகவே ஒரு குலதெய்வம். அந்த கோயிலை போய் பார்க்குறாங்க. அந்த இடத்துல ஒரு காணிக்கை கொடுக்குற மாதிரி பொங்கல் வச்சு சேவலை வெட்டி இது பண்ணுறது தான் ஒரு வழக்கம். அதை இவங்களும் பண்ண போகிறாங்க. பட் அப்படி போன அவங்களுக்கு அங்கே நடந்த சம்பவங்கள் என்னென்ன நடந்துச்சு, அதுலேருந்து அவங்க எப்படி மீண்டு வெளியில் வந்தாங்க அப்படின்றத இந்த படத்தோட மைய கருத்து. ஆக்சுவலாக இந்த படத்தில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, ஆணவ கொலைகள், கௌரவ கொலைகள் பற்றி தான் சொல்ல வராங்க. ஸோ காதல் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு ஆப்போசிட்டாக அகென்ஸ்டாக வர ஜாதி, அந்த கௌரவம், ஸ்டேட்டஸ், அதை பற்றின இதை பற்றி சொல்கிறது தான் இந்த படம். ஆக்சுவலி இந்த படத்தை யார் இயக்கியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா துதிவாணன் அவர்கள் தான் இயக்கியிருக்காங்க. அவங்க ஒரு ஃபஸ்ட் டைம் எடுத்த படம் மாதிரியே இது இல்லை, ரொம்ப நல்லா தான் இருந்துச்சு. ரொம்ப சென்சிட்டிவான கண்டென்ட்லாம் அதில் இருந்துச்சு. இந்த மூவியோட முக்கியமான கேரக்டர்ஸ் நம்ம கலையரசன் தீபா பாலு அவர்கள் அவங்களுக்கு கொடுத்த ரோலை ரொம்பவுமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அந்த லவ் எமோஷன்ஸ் ஆகட்டும், அந்த கோவிலுக்கு போய் அவங்களுக்கு நடக்கிற அந்த பிரச்சனைகளை அவங்க எப்படி ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படின்றது ஆகட்டும், அந்த மாதிரி அவங்களுக்கு கொடுத்துருக்க ஒரு கேரக்டரையும் ஒரு ரோலையுமே அந்த எமோஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ரொம்பவுமே நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க. பார்க்கவே நல்லா இருந்துச்சு. அண்ட் பாலசரவணன் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் நடிச்சிருந்தார். பாலசரவணன் ஒரு காமெடி ஆக்டராக தான் இதில் நடிச்சிருந்தார். அப்புறம் கஜராஜும் இதில் இருந்தாங்க. கஜராஜ் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் அவருக்கு டயலாக்கே கிடையாது. படத்தோட ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் அவர் வண்டியில் ட்ராவல் பண்ணிட்டே இருக்க மாதிரி தான் அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. ஆனால் அவர் பண்ணுற அந்த லாஸ்ட்டாக அவர் அந்த கிளைமேக்ஸில் பண்ணுற ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா அந்த படத்தை நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துகிட்டு போகும். அந்த படத்தோட நெக்ஸ்ட் மூவே அவர் பண்ணுற அந்த ஒரு விஷயத்தை பொறுத்து தான் இருக்குது. அப்படி தான் அந்த படத்தில் செட் பண்ணியிருப்பாங்க அவங்க. ஸோ ஓவராலாக இந்த படம் சொசைட்டிக்கு ரொம்ப தேவையான படம் அப்படின்னே சொல்லலாம். கஜராஜ் அவர்கள் அந்த கடைசியாக பண்ணக்கூடிய விஷயத்தால் அந்த படமே அடுத்த கட்டத்துக்கு போகும் அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ அந்தபடி பார்க்கும்போது இந்த படத்தோட கிளைமேக்ஸ் சீன் பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே சென்சிட்டிவாக, ரொம்ப கொடூரமாக, புல்லரிக்கக்கூடிய செயல்களாக அதில் நடக்கும். ஸோ மறக்காமல் அந்த கிளைமேக்ஸ் யாரும் மிஸ் பண்ணிடாமல் பார்த்துருங்க. என்னதான் நம்ம இன்னும் ஜாதிகள் இல்லையடி பாப்பா அப்படின்னு சொன்னாலுமே இன்னுமே ஜாதி பார்க்குற மக்கள்லாம் இருந்துக்கிட்டே இருக்காங்கிறது தான் நம்ம உலகத்தோட நிதர்சனமான உண்மை. அதுவும் காதல் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு ஜாதி தான் முதல்ல ஒரு மைண்டுக்கு வரக்கூடிய விஷயம். ஜாதி பார்த்து தான் கல்யாணம் பண்ணுவாங்க, ஜாதி பார்த்து தான் காதலிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அதெல்லாம் அதெல்லாம் அப்படிலாம் இருக்கக்கூடாது அப்படின்றத புரிய வைக்கிறதுக்காக இந்த படம் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ மறக்காமல் பாருங்கள். இந்த படம் G5 OTTயில் ரிலீஸ் ஆகிடுச்சு. இன்னொரு படத்தோட நான் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். Until then, bye from Stylish Girivaresh.